கேப்டன் விஜயகாந்த் படங்களில் குடும்பங்கள் தோறும் கொண்டாடி மகிழ்ந்த, இன்றைக்கும் பார்த்து ரசிக்கின்ற திரைப்படம் வானத்தைப் போல. புது வசந்தம், கோகுலம், சூரிய வம்சம், உன்னை நினைத்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், பூவே உனக்காக போன்ற மாறுபட்ட வெற்றி படங்களை தந்த இயக்குனர் விக்ரமன் பல்வேறு புது திறன்களை வானத்தைப் போல படத்தில் சேர்த்திருந்தார். இரட்டை வேட நடிப்பில் வித்தியாசமான முகபாவங்களை விஜயகாந்த் வழியாக வெளிப்பட்டது. அவற்றுள் ஒன்று, அண்ணன் தம்பி பாசப்பிணைப்பை கிராமிய சூழலோடு படமாக்கியது அதற்கடுத்த சிறப்பு. படத்திற்கே குளிரூட்டியவாறு இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் பொள்ளாச்சியின் வயல்வெளியை படம் பிடித்து வெளிப்படுத்தியது இன்னொரு சிறப்பு. படம் முழுக்க வேட்டி சட்டையுடன் வெள்ளை ஆடையுடன் பந்தா இல்லாமல் பவனி வந்தார் விஜயகாந்த். கதையிலும் அவருக்கு பெயர் வெள்ளைச்சாமி, மனசும் கூட வெள்ளை வெளியர்தான். வானத்தைப் போல படத்தின் கதை என்ன பார்ப்போம். உன் தம்பிகளை மறந்துவிட்டு வந்தால்தான் என் தங்கையை உனக்கு திருமணம் செய்து கொடுப்பேன் என்கின்றான் வில்லன். சின்னன் சிறுசுகளை வளர்த்து ஆளாக்குவதற்காக பெருசு விஜயகாந்த் திருமணத்தையே துறக்கின்றார். இன்ஸ்பெக்டர், டாக்டர், வியாபாரி என்பவர்களாக தம்பிகள் வளர்ந்தனர். அவர்கள் அண்ணனை மறக்கவில்லை. அண்ணன் சொல்லே அவர்களுக்கு வேதவாக்கு. கடைசி தம்பியின் காதல் திருமணத்தில்தான் மறுபடியும் பிரச்சனை எழுகின்றது. தம்பிகளிடம் இருந்து ஒரே அடியாக அண்ணன் பிரிந்து போனால்தான் திருமணத்திற்கு தான் சம்மதம் தருவேன் என்கின்றான். சரி என்கிறார் அண்ணன். ஏற்கனவே வில்லனாக வந்தவன் மறுபடியும் வில்லத்தனம் காட்டுகின்றான். தம்பிகளுக்காக திருமணத்தை துறந்த விஜயகாந்த் தன் தம்பியின் திருமண வாழ்விற்கு செய்த சத்தியத்திற்கு மதிப்பளித்து வீட்டை விட்டு வெளியேறுகிறார். தம்பியர்கள் கலக்கமுற்று அண்ணனை அங்கு இங்கு தேடி அலைகிறார்கள். கடைசியில் தம்பிகள் அண்ணனை அடைத்து வைத்திருக்கும் இடத்திற்கு வந்து அடித்து நொறுக்கி அண்ணனை அழைத்து செல்கிறார்கள். பெரிய அண்ணனாக விஜயகாந்த், அவரின் இன்னொரு தம்பியாக விஜயகாந்த், தம்பிகளாக லிவிங்ஸ்டன், பிரபுதேவா. பெரிய அண்ணனாக வந்த விஜயகாந்த் அவருடைய சொந்த அப்பா அழகர் சாமி எப்படி கதர் வேட்டி சட்டை கட்டுவாரோ அப்படியேதான் படத்திலும் கட்டியிருந்தார். அவருடைய சொந்த அப்பா அழகர் சாமி எப்படி அரைக்கை கதர் சட்டை அணிவாரோ அதே போல அந்த சட்டையை அணிந்தே படத்தில் நடித்திருந்தார். எப்போதுமே அண்ணன் தங்கை பாசப்படங்களுக்கு என்றைக்குமே ஒரு வாழ்வுண்டு, சிறப்புண்டு, வரவேற்புண்டு. அதே போல வானத்தைப் போல படத்திற்கும் அதற்கு முன் வந்த பாகப்பிரிவினை, அன்பு சகோதரர்கள், ஆனந்தம், மேற்கூறிய செய்தி அந்த படங்களிலும் அன்பு சகோதரர்களுக்கிடையே மலர்ந்தது. அதை பார்க்க வைத்தது. எப்போதுமே ஒரு படம் வெற்றி அடைந்ததும் அதை உடனே மற்ற மொழிகளில் வெளிவருவது சகஜம்தானே. அதே போலதான் மா அண்ணையா என்று தெலுங்கிலும், எஜமானா என்று கன்னடத்திலும் வானத்தைப் போல வெளியானது. 2000ஆம் ஆண்டில் 165 படங்கள் வெளிவந்தன. அதில் மாபெரும் வெற்றி பெற்று குடும்பங்கள் கொண்டாடிய படம் வானத்தைப் போல. இளைஞர்களை தன் பக்கம் வசீகப்படுத்தி இழுத்த S.A. ராஜ்குமாரின் இசை வெள்ளம் பா. விஜய், ரவி, முத்துக்குமார் என்கின்ற அறிமுக கவிஞர்களின் ஆரவாரமிக்க கவிதை வரிகள், SPB, அனுராதா ஸ்ரீராம் ஆகியோரின் அனுபவம் மிக்க அற்புதமான குரல் வளமும் இசை மழையும், குழப்பமில்லாத திரைக்கதை ஓட்டமும், நறுக்கு தரித்தார் போன்ற வசனங்களும் நகைச்சுவையும் ஒன்று சேர்ந்து படத்திற்கு மேலும் வளம் சேர்த்தன. படத்தை எல்லோரும் ரசித்து பார்க்க வைத்தன. செந்தில், ரமேஷ் கண்ணா, அப்பத்தா, லட்சுமி ஆகியோர்களின் கிண்டல் படத்தில் மேலும் மெருகூட்ட மென்மையாக வந்தன. திரையரங்கில் ரசிக்க வைத்த பல நகைச்சுவை வசனங்களும் சென்டிமெண்ட் வசனங்களும் இருந்தன. மனுஷனா பிறந்தவங்களுக்கு ராசி முக்கியம் இல்லை, மனசுதான் ரொம்ப முக்கியம். நரி முகத்துல முழிச்சா அதிர்ஷ்டம், பூனை வந்தா போச்சு, இதெல்லாம் தப்பு. அப்போ நரியை ஏன் வீட்டில் வளர்க்கல, பூனை எதுக்கு வீட்டில் வளருது என்று லிவிங்ஸ்டன் தன் மனைவியுடன் பேசும் போதும், அண்ணே எனக்கு ஒரு ஆசை, என்னை வளர்த்து ஆளாக்கின மாதிரி எம் பிள்ளையையும் நீங்க வளர்க்கிறீங்களா என்று பிரபுதேவாவை விசனப்பட வைத்த நிகழ்ச்சியின் போதும்
படக்கொட்டகைகளில் பரிவுடன் கூடிய பரவசம் தந்த வசனங்கள் இவை. வாலிப கொழுந்தன் கையை கதாநாயகி மீனா விகற்பமில்லாமல் பிடித்து இழுப்பது, உரிமையுடன் அவனுக்கு நகை பாலிஷ் போடுவது, சிலர் எண்ணுவது போல இசகு பிசகான இக்காட்சியை கண்ட கணவன் அவற்றையெல்லாம் தவறாக கருதாமல் இயல்பாக உரையாடுவது, குடும்பத்தில் உள்ள நேர்த்தியான ஒரு விஷயத்தை இதில் விக்ரமன் கொண்டு வந்தார். ஒரு பெண்ணை நட்பு ரீதியில் 4 ஆடவர்களுடன் சேர்த்து வைத்து புது வசந்தம் தந்த பெருந்தன்மை அல்லவா? இளைஞர்களை சீரழிக்க விடாமல் சிந்திக்க வைத்தவர் அவர்தானே. அதனால்தான் கொழுந்தன் கையை பிடித்து கரிசனத்துடன் பேசியதை தவறாக காண்பிக்காமல் படத்தை புடம் போட்டார். மனதில் அந்த காட்சியை நிற்க வைத்தார். இந்த வகையில் இயக்குனர் விக்ரமனை நாம் பாராட்டிதான் வேண்டும். வடை தீர்ந்து போச்சு, காலேஜ்ல கலவரமாம், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், கல்லுக்கு பதிலா நம்ம ஹோட்டல் வடையால் அடிச்சா அவ்வளவுதான் உசுறு. சிக்க வைத்த காமெடி. விஜயகாந்த் பாமரத்தனமாக ஐ வாண்ட் மேரி யூ என்று மொழிவது, அப்பத்தா லட்சுமிக்கு கண்ணாடி இல்லை என்றால் உருவம் முழுவதுமாக தெரியாது, அதனால் பிச்சைக்காரனை முதலாளியாக நினைப்பதும் முதலாளியை பிச்சைக்காரனாக பாவிப்பதும் அரங்கில் பெருமளவில் சிரிப்பை குவித்தது. அறிமுக கவிஞர்களின் சிந்தனை வளத்தில் வந்த காதல் வெண்ணிலா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் தீப், கார்த்திகை, நதியே நைல் நதியே, தாவணியில் என்னை மயக்கிறியே, ரோசாப்பூ மாலையிலே போன்ற பாடல்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்து காதுகளெல்லாம் பூத்து குலுங்குகின்றன. இப்படி கேப்டன் விஜயகாந்துக்காக விக்ரமன் கொடுத்த இந்த வானத்தை போல இன்றளவும் விஜயகாந்தை உலகளவில் எங்கும் கொண்டு போனது. சின்ன கவுண்டரில் அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளியை போன்ற குணம் படைத்த தென்னவனே என்று அந்த பாடல் வரிகளுக்கு அப்படியே உருவம் கொடுத்தது போல கதையை இந்த வானத்தை போல படத்தில் உருவாக்கியிருந்தார் விக்ரமன். படமும் வெள்ளி விழா கண்டது, இன்று வரை பேசப்படும் படமாக இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.